அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வைகாசி விசாகத்தின் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பதிவு. வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக ஆற்றல் மிகுந்த ஒரு நாள். இந்த நாளில் நம்ம விரதங்கள் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோன்னா வேண்டியது எல்லாமே கிடைக்குங்கிறது தான் ஐதீகம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் இது எல்லாமே நம்மை விட்டு விலகுங்கிறது தாங்க நம்பிக்கை. நிறைய பேர் வைகாசி விசாகத்துக்கு விரதங்கள் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவாங்க. சிலரால் அப்படி வழிபட முடியாது. குடும்ப சூழல் இல்லாட்டி அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி விரதங்கள் இருக்க முடியாதவங்க கூட நம்ம சொல்லுகின்ற ஒரு எளிமையான முறையில் முருகனை நீங்கள் வழிபட்டாலே போதும், வேண்டுதல்கள் எல்லாமே நமக்கு நடக்குங்கிறது தான் இந்த நாளுடைய சூக்ஷ்மமே. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முருகப்பெருமானை இந்த நாளை நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும், இந்த ஒரே ஒரு முறையில் மட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாங்க அடுத்த வருஷம் வைகாசி விசாக நாளுக்குள்ளே உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே முருகப்பெருமான் நடத்தி வச்சுருவார். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வைகாசி விசாகம் நாளை விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள் தான். அந்த வகையில் இந்த முறை வைகாசி விசாகம் நட்சத்திரம் நமக்கு எப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 29/5, அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பகல் 12:04 மணிக்கு துவங்குகின்ற நட்சத்திரம் 30/5 நாளை சனிக்கிழமை பகல் 2:18 மணி வரைக்கும் இருக்குது. இதில் பௌர்ணமி திதி நமக்கு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா 30/5 அன்னைக்கு 12:55 மணிக்கு பகல் துவங்குகின்ற திதியானது 31/5 2:45 மணி வரைக்கும் இருக்குது. அந்த வகையில் பௌர்ணமியும் விசாகமும் சேர்ந்து வரக்கூடிய 30ஆம் தேதி சனிக்கிழமை நமக்கு வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுது. இந்த அற்புதமான ஒரு நாளில் நம்ம விரதங்கள் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான ஒரு மாற்றங்கள், நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ ஒரு அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு நமக்கு போகணும், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ஒரு வேலையில் மாற்றம், செய்கின்ற தொழிலில் ஒரு மாற்றங்கள், இப்படி எல்லாத்துலேயுமே நல்லபடியாக ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ முருகப்பெருமானை அன்றைய நாள் நம்ம வழிபட்டாலே போதுங்க. நிறைய பக்தர்கள் முருகனுக்கு அன்றைய நாள் விரதங்கள் இருப்போம். நிறைய பேர் காலை மாலை அந்த மதியம் அந்த 2 நேரமும் ஒன்றுமே சாப்பிடாமல் வெறும் பால் பழம் மட்டும் எடுத்துகிட்டு சாயங்காலம் கோவிலில் போயிட்டு முருகனை போய் வழிபட்டுட்டு அதற்கப்புறமேட்டு விரதங்கள் முடிச்சுக்குவாங்க. உங்களுக்கு எப்படி முடியுதோ உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேர விரதம் 2 நேர விரதம் இல்லாட்டி எங்களுக்கு அப்படிலாம் உடல்நிலை ஒத்து வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க அன்றைய நாள் நம்ம தலை குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நாள் முழுக்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி எளிமையாக சைவ உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்படி நீங்கள் விரதங்கள் இருந்தாலும் சரி, அப்படி விரதங்கள் இருக்க முடியாட்டியும் சரி, ஒரு சின்னதான எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான். எப்பயுமே முருகப்பெருமானுக்கு மனசார வேண்டி இந்த பால் குடம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்ம அந்த பால் குடம் எடுத்துகிட்டு போய் அந்த பாலால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறப்ப என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் வேண்டி நீங்கள் கேட்குறீங்களோ முருகப்பெருமான அந்த அந்த விஷயங்களானது கண்டிப்பாக அடுத்த வருஷம் வைகாசி விசாகத்துக்குள்ளே நமக்கு நடக்குங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மம், பக்தர்களுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படி உங்களுக்கு முடியும், வாய்ப்பு இருக்குது. பக்கத்துலேயே ஒரு முருகன் கோவில் இருக்குது, அங்கே அந்த முருகன் கோவில் இது மாதிரிலாம் பால் குடம் எடுக்கிறாங்கன்னா தாராளமாக நீங்கள் பால் குடம் நீங்கள் எடுக்கலாம். அப்படி பால் குடம் எங்களால் எடுக்க முடியலமா அப்படிங்கிறவங்க அந்த கோவிலுக்கான அந்த அபிஷேகத்துக்கு பால் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் நம்ம 1/2 லிட்டர் பாலோ 1 லிட்டர் பாலோ உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த பால் பசும்பால், சுத்தமான பசும்பால் இல்லாட்டி பேக்கெட் பால் நீங்கள் அன்றைக்கி வாங்கி கொடுக்கலாம். இப்போ சப்போஸ் எங்களுக்கு அந்த முருகன் கோவிலுக்கு போய் வழிபட முடியல, முருகனை தரிசிக்க முடியல, நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை பண்ணாலே போதுங்க. உங்களுடைய வீட்டில் முருகன் படத்துக்கு காலையில் எந்திரிச்சு குளித்து சுத்தபத்தமாக நம்ம ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டை மட்டும் வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க. மனசார முருகப்பெருமானுக்கான மந்திரங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ மந்திரங்கள், சஷ்டி கவசம் சொல்லலாம், இல்லை உங்களுக்கு வேறு என்ன பண்ண முடியுமோ நீங்கள் சொல்லலாம்.
இல்லாட்டி ஓம் சரவண பவ, இல்லாட்டி முருகா போற்றி அப்படிங்கிற எளிமையான மந்திரத்தை மனசார சொல்லி, இந்த வருஷம் என்னால் வைகாசி விசாகத்துக்கு விரதங்கள் இருக்கவோ, பால்குடம் எடுக்கவோ, இல்லை கோவிலுக்கு வந்து என்னால் உன்னை தரிசிக்கவோ முடியலப்பா, ரொம்ப நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், இல்லை என்னால் வர முடியல, அதனால் எனக்கு இந்த வேண்டுதலை கண்டிப்பாக நீ எனக்கு நடத்தி கொடுக்கணும், அடுத்த வருஷம் விசாகத்துக்கு நான் வந்து விரதங்கள் இருந்து பால்குடம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் வேண்டிட்டு, உங்கள் வீட்டில் வேல் இருக்குது அப்படின்னா அந்த வேலுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். சந்தனம், பன்னீர் இது மாதிரியான குளிர்ச்சியான பொருட்கள் வச்சு முருகப்பெருமானுக்கு நம்முடைய கைகளாலே அபிஷேகம் செய்யலாம். அப்படி வேலாம் இல்லை அப்படிங்கிறவங்க படம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த படத்துக்கு முன்னாடி தீபம் மட்டும் ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு சக்கரை பொங்கல் இல்லாட்டி பாயசம் அப்படி ஏதாவது சுவாமிக்கு எளிமையாக நிவேதனம் பண்ணலாம். 6 நெய் தீபங்கள் நீங்கள் வைக்கலாம். ஷட்கோண கோலம் போட்டு அதில் 6 நெய் தீபங்கள் வைக்கலாம். இல்லாட்டி வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு 6 நெய் தீபங்கள் வைக்கலாம். இல்லாட்டி ஒரே ஒரு தீபங்கள் கூட நம்ம ஏற்றி வைக்கலாம். காலை மாலை இப்படி 2 வேளையும் இதே மாதிரி செஞ்சு ஒரே ஒரு டம்ளர் பால், இதில் பால் அபிஷேகத்துக்கு கொடுக்க முடியாதவங்க வீட்டில் ஒரே ஒரு டம்ளர் நல்லா காய்ச்ச அந்த பசும்பாலில் கொஞ்சம் நாட்டு சக்கரை மட்டும் இல்லாட்டி கல்கண்டை மட்டும் நீங்கள் போட்டுட்டு சுவாமி முன்னாடி நீங்கள் வச்சு முருகனை வந்து மனசார வழிபட்டு உங்களுடைய நியாயமான கோரிக்கையை முருகன்கிட்ட நீங்கள் எடுத்து சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலுமே அது நிச்சயமாக நிறைவேறும். அது வந்து அந்த வேண்டுதல் உங்களுக்கு நடந்துருச்சு அப்படியே நீங்கள் ஒரு மனப்பூர்வமாக நமக்கு அதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, தெரிஞ்ச உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு அதற்கான நன்றியை மட்டும் நம்ம சொல்லிட்டு வந்தாலே போதும். இப்படி நம்முடைய வீடுகளில் எளிமையான முறையில் முருகப்பெருமானை அன்னைக்கு தரிசனம் பண்ணலாம். இல்லை கோவில்களுக்கு போக முடிஞ்சவங்க கோவில்களுக்கு முடிந்த அந்த அபிஷேகத்துக்கான பொருட்கள், குறிப்பாக பால் மறக்காமல் நம்ம வாங்கி கொடுக்கறது கண்டிப்பாக எப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலையும் நிச்சயமாக நடத்தி தரக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை. கடவுள் வந்து நமக்கு அது வேணும் இது வேணும் பெரிய அளவில் நம்ம வந்து பூஜைகள் பண்ணணும்லாம் எதிர்பார்க்கறதில்ல. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களும் உண்மையான அன்பும் பக்தியும் யார் ஒருத்தங்க முருகப்பெருமானை நம்ம வந்து சரணடைகிறோமோ அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு நம்முடைய நியாயமான வேண்டுதலை நிச்சயமாக முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார். அதனால் இந்த எளிமையான அந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல்கள் முருகப்பெருமான் அருளாலேயே நடக்கும். இன்னொரு கூடுதலான விசேஷம், அன்றைய நாளில் நிச்சயமாக யாருக்காச்சும் ஒரு உயிருக்காச்சும் தானம் செய்ய நீங்கள் மறக்காதீங்க. அன்னதானம் பண்ணலாம், இல்லை தண்ணி ஒரு தானம் கொடுக்கலாம், நீர்மோர் தானம் கொடுக்கலாம். அப்படி வெளியில் யாருக்கும் கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க ஒரு காக்கைக்கோ குருவிக்கோ பறவைகளுக்கோ ஏதாவது ஒரு கைப்பிடி சாதமோ இல்லை ஒரு டம்ளர் தண்ணியோ நீங்கள் உங்களுடைய மொட்டை மாடியில் நீங்கள் வச்சா கூட போதுங்க, மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதனால் எளிமையான வழிகள் நம்ம வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முருகன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ இல்லாட்டி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. கண்டிப்பாக முருகனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். மறக்காமல் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.